முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து இன்னும் ஹெட்லைனா வரல. ஆனா கூடிய சீக்கிரத்துல இந்தியாவே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெட்லைனா மாறக்கூடிய ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, உங்க போன்ல லொகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த லொகேஷனை எதுக்கு ஆன் ஆஃப் ஆப்ஷன்லாம் கொடுக்கணும்? இனிமேல் அந்த ஆன் ஆஃப் ஆப்ஷனை எடுத்துட்டு எப்பயுமே லொகேஷன் ஆன்ல இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போட்டுமே. அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, வர்றாங்க, டாக்டர் கிட்ட போறாங்களா, கடைக்கு போறாங்களா, யார் கூட போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்ல. அப்படிங்கிறதுனால அந்த லொகேஷன்ங்கிற ஆப்ஷனையே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐயையோ! இது அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வெறும் ப்ரொபோசல் தான். இது ஆர்டர் கிடையாது. டெஃபினட் பிளான் கூட கிடையாது. ஒரு சஜஷனா டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் இதை வந்து கவர்மெண்ட்டை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ப்ரொபோசல் என்ன அப்படிங்கறத நம்ம சிம்பிளா புரிஞ்சுப்போமே. இப்போ உங்க போன்ல லொகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ், மொபைல் டவர்ஸ், வைஃபை நெட்வொர்க்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூடூத் நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லொகேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்க போன் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க லொகேஷனை மேனுவலி ஆன் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு ஆப்குள்ள போகும்போது அந்த ஆப் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். நீங்க அலோவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்க லொகேஷனை எடுத்துக்கும். ஆனா ப்ரப்போஸ்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா, சேட்டலைட் பேஸ்ட் லொகேஷன் சிஸ்டத்தை எப்பயுமே ஆன்லயே இருக்கட்டும். சிக்னல்ஸ் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கட்டும். ஆப் கேட்க வேண்டிய ஆப் வந்து உங்களுடைய லொகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உலகத்தில் இது எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, ராய்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உலகத்துல எங்கேயுமே நடந்ததில்ல. இந்தியால தான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாங்க. பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ராய்ட்டர்ஸ் தரப்புலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த ஐடியா அப்படிங்கிறது திடீர்னு நேத்தோ இன்னைக்கோ வந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடந்த 5 வருஷமாவே இதுக்கான பிளான் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரிசைஸ் லொகேஷனுடைய ஆக்சஸை எப்படி இன்னும் ப்ரிசைஸா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பேசிக்கா லாஸ்ட் 5 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அதோடைய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஸ்லோ. காரணம் என்ன அப்படின்னா, பிரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கு. டிவைஸ் மேக்கர்ஸ், அதாவது செல்போன் பண்றவங்க வந்து இதெல்லாம் வைக்க முடியாது. நீங்க கண்டினியூஸா ஜிபிஎஸ் ஆன்லயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான செலவெல்லாம் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது போனோடைய பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். யாரும் வாங்க மாட்டாங்க. அண்ட் யூசர் வந்து இதை விரும்பவும் மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால மேனுஃபேக்சரர் சிம்பிளா கேட்ட கேள்வி என்னன்னா, யூசர் கன்சென்ட் இல்லாம நாங்க இதை எப்படி லொகேஷனை எப்பயுமே 100% 24 ஹவர்ஸ் எனேபிள் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சென்ட்டை வந்து யூசர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா 2016ல நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும், கவர்மெண்ட் வந்து போன் மேக்கர்ஸ்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா போன்ஸ்க்கும் ஜிபிஎஸ் மேண்டேட்டரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபீச்சர் போன். அந்த நம்ம 1 2 3 4 5 6 அந்த நம்பர் போன் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் போன் உட்பட எல்லா போன்லயும் ஜிபிஎஸ் மேண்டேட்டரி ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்க பண்ணணும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. அதனால எங்களுடைய சேல்ஸும் பாதிக்கும். லொகேஷன் டேட்டா ஏற்கனவே அதான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு விட்டுட்டாங்க. ஸோ நம்மகிட்ட தான் லொகேஷன் டேட்டா இருக்குல்ல அப்படின்னா, எஸ் இருக்கு. ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது ஜிபிஎஸ் டேட்டா. அதாவது ஐஐடி டெல்லி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று சொல்றாங்க. இந்த ஜிபிஎஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி கேமரா, மைக்ரோஃபோன், மோஷன் சென்சார்ஸ் இல்லாமலே ஒரு பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரா, நடந்துட்டு இருக்காரா, எங்க போயிட்டு இருக்காரா, ஒரு பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபிளைட்ல இருக்காரா, பார்க்ல இருக்காரான்னு எல்லா டேட்டாவையும் நம்மளால டிடெக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே 24 ஹவர்ஸ் லொகேஷன் ஆன்ல இருக்கிற ரூல் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது லைஃப்ல எதுவுமே பிரைவசியே கிடையாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பட் இதை கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. பட் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது 2016லயே போன் மேக்கர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஜிபிஎஸ் வைங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் உலகமே கேட்கிற மாதிரி நாங்க பணத்துக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், கையேந்து நிக்கிறோம், இது எங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். பேசிக்கா ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இதை எடுத்துக்க முடியாது. எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வந்தா ஒரு கண்ட்ரியில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான் இந்த நிகழ்வு. அந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இருக்கிற நாடு பாகிஸ்தான். இஸ்லாமாபாத்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ் முன்னிலையில அவர் பேசும்போது, யார் முன்னாடி? எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ் முன்னாடி பேசும்போது அவர் இதை சொல்லியிருக்காரு. நானும் பாகிஸ்தான் ஆர்மியுடைய டாப் அதிகாரியான அசிம் முனிரும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நேஷன்ஸ்ட, ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை பிச்சை கேட்டுட்டு இருக்கோம். லிட்ரலி
பிச்சை எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு போய் அவங்க கிட்ட பணம் கேட்டு கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் எக்கானமி அவ்வளவு நெருக்கடியில இருக்கு அப்படிங்கிறத கிளியரா காட்டுறதுக்கு தான் நான் அப்படி சொல்றேன் அப்படின்றதையும் அந்த மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்காரு. அவர் அதோட நிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, லோன்ஸ் இந்த அளவுக்கு போய் கெஞ்சி வாங்குறது அப்படிங்கிறது பர்சனலாவே பார்த்தா எங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்கு. நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அவங்க போடக்கூடிய டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் பணம் குடுக்குறவங்க போடக்கூடிய டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம நோவே சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப பாகிஸ்தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா ஒரு ஓப்பன் ஃபோரம்லயே வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அட்மிட் பண்ணியிருக்காரு. இதோட பேசிக் மீனிங் என்ன அப்படின்னா, கடன் கேட்டு அவங்க போறப்போ லோன் குடுக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப கண்டிஷன்ஸ வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் IMFஏ வந்து பாகிஸ்தான பெயில் அவுட் பண்றதுக்கு ஒரு $7 பில்லியன் குடுக்குறப்போ, நீங்க கரண்ட் பிரைஸஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்ட்லாம் வச்சத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கடன் குடுக்கக்கூடிய நாடு என்ன பண்றாங்கன்னா, பொலிட்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக் டிமாண்ட்ஸ நெறைய வைக்கிறாங்க. அதனால ஒரு தனிப்பட்ட நாடா எந்த ஒரு சாவரின் டெசிஷன்ஸையும் பாகிஸ்தானால எடுக்க முடியல. யாரையாவது சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப பாகிஸ்தான் இருக்கு அப்படின்றத பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரே ஒத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷபாஸ் ஷெரீப் வந்து பாகிஸ்தானுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா சைனா, சவுதி அரேபியா, UAE, கத்தார் மாதிரியான நாடுகளுக்கு அவரு ஸ்பெஷல் மென்ஷனா சொல்றது சைனாவ. அத வந்து சைனாவ அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சைனாக்கு அவரு தேங்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த டிஸ்கம்ஃபர்ட், எக்கனாமிக் டிஸ்கம்ஃபர்ட்ங்கிறது பாகிஸ்தானுக்கு புதுசான்னு கேட்டா கிடையாது. 2013லயும் இதே மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ட ஷபாஸ் ஷெரீப் எல்லாத்து முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அப்ப 2023 ஜான்வரியில சவுதி கிட்ட மீண்டும் லோன் கேட்க போனப்ப, இதே மாதிரி எனக்கு ஒரு எம்பாரஸ்மென்ட்டா இருக்கு. அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப கடன் கேட்கறது அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தார். அப்ப கூட அவர் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும். IMF உடைய டிபெண்டன்சிய குறைக்கணும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு IMF உடைய சப்போர்ட் இல்ல அப்படின்னா, அது ஷார்ட் டெர்ம் கூட அவங்களால சர்வை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் ஷபாஸ் ஷெரீப் ரொம்ப ஓப்பனாவே ஆல்ரெடி ஒத்துட்டு இருந்திருக்காரு. சோ, இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல லோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. செல்ஃப் ரிலையன்ஸ் தான் ஒரே வழி அப்படிங்கிறத அந்த மீட்டிங்ல அவர் சொல்லியிருந்தாலும், ஷார்ட் டெர்ம்ல நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்கிறது, பாகிஸ்தான் பேங்க்ரப்சியை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே எழுந்திருக்கு. ஆனா பாகிஸ்தான் பிரதமர் இப்ப அத ஓப்பனா சொல்லும் பொழுது, இன்னும் அங்க நிலைமை மோசமாயிட்டு பேங்க்ரப்சியை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, சைனா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சைனாவ ஸ்பெஷலா மென்ஷன் பண்றாரு. அப்போ பாகிஸ்தானுடைய டோட்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார் ஆட்டி வைப்பாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்பவே நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல பார்க்கும்போது தெரியுதுன்னாலும், பணத்த குடுத்து சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இன்னுமே ஜாஸ்தி ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த இடத்துல யாருடைய கை ஓங்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இதனால ஜியோபொலிட்டிக்கல் சினாரியோல எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது நாம வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப உத்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டை நாடு, சைனாவும் நம்மளுடைய அண்டை நாடு. இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல இந்த நம்மளுடைய 3 நாடுகளுக்குள்ள நடுவுலயும் பார்த்தோம் அப்படின்னா, 2 நாடுகிட்டயுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்ல சைனா இஸ் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான், பாகிஸ்தான் இஸ் அண்டர் டிஸ்ட்ரெஸ். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.